லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன வற்புறுத்தாத சந்தோஷ். என்னால நீ லக்ஷ்மியை பார்க்க முடியாது சார். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் எப்படி அவங்களோட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? எங்க உறவு உடைஞ்ச கண்ணாடி மாதிரி. இனி அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இது பாரு, நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன கம்பல் பண்ணாத சார். ஹரி சார், நீங்களா அப்படி பேசுறது? என்னால நம்பவே முடியல சார். இந்த உலகத்துல யாரு யார வேணாலும் வெறுக்கலாம், ஆனா நீங்க எந்த காலத்திலயும் எங்க அம்மாவை வெறுக்கவே மாட்டீங்க. ஹரி சார், நீங்க வேற ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உண்மைதான் சந்தோஷ். என்னால லக்ஷ்மியை என்னைக்கும் வெறுக்க முடியாது. ஆனா உன்னையும் பவியையும் சேர்த்து வைக்க எனக்கு இதை விட்ட வேற வழியே இல்லை. குழந்தை பத்தின உண்மையை நான் இப்போதைக்கு உங்க யார்கிட்டயும் சொல்ல போறதில்லை. சார் ப்ளீஸ் சார், நான் உங்க காலை பிடிக்கிறேன் சார். எதுக்கு இப்ப என் காலில் போய் விழுந்துட்டு இருக்க? சார் இதுல என்ன சார் தப்பு இருக்கு? சார் நீங்க எனக்கு அப்பா மாதிரி. இல்ல சார், நீங்க எனக்கு அப்பாவே தான் சார். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். இப்ப முதல்ல கொஞ்சம் கிளம்புங்க சார். ஒரு தடவை எங்க அம்மா வந்து பாருங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சந்தோஷ் சார் ப்ளீஸ் சார். என்ன இதெல்லாம்? சார் ஒரு வாட்டி நீங்க வந்துட்டாவது சார். நான் எவ்வளவு கேக்குறேன். ஹரி சார், ஹரி சார். ஹரிக்கு லக்ஷ்மி தானே எழுதியிருக்குமோ? அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அவங்கள சேர விடாம சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு ஹரி மேல முதல்ல பிரியம் இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு மாதிரி அன்பா மாறி காதலா மாறிடுச்சு. ஹரி கூட இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு தோணுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சொல்லுடா. என்னடா லக்ஷ்மி உங்க அம்மான்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? பார்க்கலாம் ஹரி எனக்கா இல்ல லக்ஷ்மிக்கான்னு. அம்மா, என்னடா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? டேய் என்ன, ஏன் அழுவுற? சாரிம்மா, நான் தோத்து போயிட்டேம்மா. ஒரு பிள்ளையா என்னால நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, எது நடந்தாலும் நம்ம தைரியமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்பவுமே இப்படியே இருந்துராது. கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுக்கு முன்னாடி நாம இப்படி தோத்து போயிடக்கூடாது. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி தெரியலம்மா. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு போகாம என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்காக மட்டும் நின்ன ஹரிசாரே நம்மளை புரிஞ்சுக்காம பேசுறாருமா. எல்லாமே கைய விட்டு போயிடுச்சுமா. குட்டி, நீ ஹரி சார பாத்தியா?
பார்த்த? அவர் நல்லா இருக்காருல்ல? அம்மா, நீங்க அவரை எப்படி எல்லாம் விசாரிக்கிறீங்க? ஆனா அவரு இனிமே உங்களோட முகத்திலே முழிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு இதோட முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே என்கிட்ட சொல்லிட்டாருமா. அம்மா, நான் அவரோட காலை பிடிச்சு கெஞ்சினேன். நடந்த தப்பு எல்லாத்துக்குமே நான் தான் சார் காரணம். அது தெரியாம அம்மா உங்களை தப்பா நினைச்சிட்டாங்கன்னு கதறி அழுத. ஆனா அவர் கண்டுக்கவே இல்லம்மா. அவர் இப்ப பழைய ஹரிசாரி இல்லம்மா. டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. நீங்க தடுக்கி விழுந்துட்டீங்கன்னு சொன்னாலே தாங்காதவர் இப்ப அவ்வளவு சொல்லியும் அதை பத்தி அவர் காதிலே வாங்கலம்மா. என்ன விரட்டுறதுலயே தான் குறியா இருந்தாரு. ஐயோ கடவுளை, ஏன் அப்படி சோதிக்கிற? சோதனை மேல சோதனை கொடுக்கிற. நானே எங்க அம்மா நிம்மதியாவே இருக்க கூடாதா? அப்படி நாங்க என்னதான் தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்க? எல்லாமே போச்சுமா. திரும்ப அவர் வரவே மாட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, அம்மா, 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 கதவை திறங்கம்மா. அம்மா, அம்மா, ப்ளீஸ்மா கதவை திறங்கம்மா. அம்மா, 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 என்னம்மா பண்றீங்க? அம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா, எந்த தப்பான முடிவு ஏதாவது எடுத்துடாதீங்கம்மா. லக்ஷ்மி, என்னாச்சு ஹரி? ஏன் இப்படி கத்துன? ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியா? ஆமா நர்மதா, ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன தேடி இங்க வந்த சந்தோஷ் கிட்ட நான் ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. பாவம், அவன் சின்ன பையன், எனக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். அதை புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். விடு ஹரி, அவன் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டான். நீ எப்படி அவன் இடத்துல இருந்து யோசிக்கிறியோ அப்படி அவனும் உன் இடத்துல இருந்து யோசிச்சு பாப்பான். அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் தானே நீ இவ்ளோ கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க. அத புரிஞ்சுக்காம அவன் லக்ஷ்மி கிட்ட சொல்ல போய் தான் இவ்ளோ பிரச்சனையுமே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சந்தோஷ லக்ஷ்மி பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்ல. அவ்வளோ பாசம் அவன் மேல. அவனை இப்ப நான் அடிச்சேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க.
அப்ப உன் வருத்தம் லக்ஷ்மி சங்கடப்படுவான் தானா? நான் கூட சந்தோஷம் அடிச்சதுக்கு தான் நீ வருத்தப்படுறியோன்னு நினைச்சேன். நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நான் எப்படி அவங்கள போய் பார்க்காம இருக்கிறது? என்ன கூட்டிட்டு போக வந்த சந்தோஷம் அடிச்சு அனுப்புனது அவங்களுக்கு என் மேல ஒரு பேட் இமேஜ் வரா மாதிரி ஆயிருக்கும். ஹரி, நான் உன்னை கேட்டா நீ உண்மையா பதில் சொல்லுவியா? சொல்லு. உனக்கு லக்ஷ்மிய பார்க்கணும் போல இருக்கா? இல்ல, நீ இப்படி சுத்தி வளைச்சு பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. உனக்கு அவங்கள பார்க்கணும்னா நீ தாராளமா போய் பார்க்கலாம். பட் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இந்த ஃபியூ டேஸ்ல நம்மளுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என் மைண்ட்ல அதுதானே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நீ அங்க போகும்போது ஏதாவது சென்டிமெண்டலா நடந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டா, நம்ம மேரேஜ் ஒரு கன்வின்ஸ்க்காகனாலும் எனக்கு உன் கூட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு. நாட் ஒன்லி வித் யூ, அந்த குழந்தை கூடவும் தான். சோ நீ திரும்பி வருவேன்னு நம்பலாமா இல்ல நம்ப கூடாதான்னு சொல்லிட்டு அப்புறம் நீ போய் பார்க்கலாம். நர்மதா, நான் என்னைக்கும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறவன் இல்லை. ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பேன். நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு இப்ப என் வாழ்க்கையை விட என் குழந்தை ஃபியூச்சர் தான் முக்கியம். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா, என்ன இவன் ஒரு மாதிரி இருக்கான்? ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்ககிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம தோத்து போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ஹரிசாரை பார்த்தேம்மா. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? ஆனா அவர் உங்க கூடலாம் வர முடியாது, இனிமே உங்களோட மூஞ்சிலே முழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. லக்ஷ்மின்னு பேரை சொன்னாலே அந்த ஆளு மயங்கிடுவாரு. இப்போ வரமாட்டேன்னு சொல்லிருக்காருனா ஏதோ இடிக்குதே. நாம ஆரம்பிப்போம். சந்தோஷ், என்ன சொல்ற நீ? நம்ம ஹரிசார அப்படி பேசினாரு? என்னால நம்பவே முடியலையே. அம்மாவோட நிலைமையை எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர் வரமாட்டேன்னு புடிவாதமா சொல்லிட்டாரு. ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்க போல. பாவம், அக்கா அவருக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அவமானத்தை தாங்கிருக்காங்க. இவங்க முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா அவரெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாரு. நீங்க வேற பிரதீபா. அம்மா, நீங்க வந்து கூப்பிட்டா கண்டிப்பா அவர் வருவாருமா. வாங்கம்மா, நம்ம கூட்டிட்டு வந்துடலாமா இப்பவே? ஆஹா, லக்ஷ்மியா அந்த ஆளு பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி உருகிடுவாரே. இந்த மீட்டிங்கை எப்படியாவது தடுக்கணுமே. சந்தோஷ், என்ன பேசிட்டு இருக்க நீ? எதுக்கு அக்கா போய் அவரை பார்க்கணும்? இல்ல, ஏதோ தப்பா நினைச்சாங்க, அவரை திட்டாங்க. இப்போ அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதானே நீ போய் கூப்பிட்ட. இத பாரு, அவர் நல்லவரா இருந்தா அவரே உன் கூட வந்திருக்கணுமா இல்லையா? அக்கா போய் பார்த்த மட்டும் அவர் கூட வந்துட போறாரா என்ன? அம்மா, இங்க பாருங்க அம்மா, சத்தியமா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. உங்களை பார்த்த உடனே ஹரிசார் வந்துருவாரு. அம்மா, தப்பு நான் தானமா பண்ணேன். அதுக்காக அவருக்கு எதுக்குமா தண்டனை கொடுக்கணும்? அம்மா ப்ளீஸ்மா, சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன்.
ப்ளீஸ் வாங்கம்மா, வாங்கம்மா போலாம். ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்கம்மா. என்ன இது? இந்த சந்தோஷ் அநியாயத்துக்கு நல்லவன் ஆயிட்டானே. லக்ஷ்மியையும் ஹரியையும் சேர்க்காம விட மாட்டான் போல இருக்கே. அம்மா நான் என்ன சந்தோஷ், சொல்றேன்னா அவங்கள ஏன் பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உன்னை யாருடா அங்க போ சொன்னது? கண்டவங்க கிட்ட அவமானப்பட்டுட்டு வர நமக்கு என்ன தலைவிதியா? அந்த ஆள் யாருடா என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு? நான் சொல்றேன், இனிமே என்னோட வாழ்க்கையில அந்த ஆளுக்கு இடம் இல்லை. என்னம்மா நீங்கள அப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா ஹரிசார் கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும்மா. என்னடா அவர் கோவத்துல நியாயம் இருக்கு? உலகத்துல தப்பு செய்யாத மனுஷனே இல்ல. நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்து வரவங்கள உதாசீனப்படுத்துறாங்க பாரு, அவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. அதே மாதிரிதான் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணனும். நீ போய் அங்க பேசினதும் அவர் அதை புரிஞ்சுக்கலனா சும்மா விடுறா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை. இன்னைக்கு நான் சொல்றேன், இனி இந்த ஜென்மத்துல மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். முதல்ல வெந்நீர் போட்டு தலை முழுகிறேன். தள்ளுடா. இது என்னடா புது திருப்பம்? இந்த சனி பெயர்ச்சியில இருந்து நீங்க நினைக்கிறது தான் நடக்கும்னு ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லது நடக்குதே. என்ன மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி. உங்களுக்கு என் மேல வெறுப்பு வரணும், நீங்க இப்படியெல்லாம் பேசணும்னு தான் நான் சந்தோஷ் கிட்ட அப்படி கடுமையா பேசினேன். இனியாவது என்னையும் குழந்தையும் மறந்து நீங்க நிம்மதியா இருக்கணும். பவி சந்தோஷ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ ஹரிய லக்ஷ்மி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. போற போக்க பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு குடும்பம் இருந்த சுவடே இருக்காது போல இருக்கே. இனி இந்த ஜென்மத்துல மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். முதல்ல வெந்நீர் போட்டு தலை முழுகிறேன். என்ன நீங்க வெறுக்கணும், அப்படியே குழந்தைய மறக்கணும்னு நானே என்ன உங்ககிட்ட கெட்டவனா ஆக்கிக்கிட்டேன். நான் நினைச்சது போலத்தான் நடக்குதுன்னாலும் அது கொடுக்கிற வலியை என்னால தாங்கிக்க முடியல லட்சுமி. சந்தோஷ் பவிக்கு இடையில இருக்கிறது சின்ன விரிசல் தான். அது ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடணும், இல்லைன்னா விரிசல் பெருசாக அவங்க பிரியற மாதிரி ஆயிடும். நீங்க அந்த அளவுக்கு விட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு லட்சுமி. பிரியறது எவ்வளவு வலிக்குதோ அதே அளவு வலி இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போறோன்னு நினைக்கும் போதும் வருது. இங்கதான் எனக்கு எவ்வளவு நல்ல நினைவுகள் இருக்கு. இனி மிச்சம் இருக்க போற என் வாழ்க்கைக்கு அந்த நினைவுகள் தான் துணை. அம்மா இல்ல, வெளியில ரொம்ப கோவமா பேசுனீங்க. இப்போ எங்கேயோ ரெடி ஆயிட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. அம்மா ஆனா உங்களை இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா. ரொம்ப நாளாச்சு இப்படி பார்த்து. அம்மா நம்மளோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அது நம்மளோட தோற்றத்துல பிரதிபலிக்க கூடாதுன்னு நீங்க தாம்மா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனா சொல்லி கொடுத்த நீங்களே இவ்வளவு நாளா உங்களோட முகம்லாம் துவண்டு போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல.
ஹரி சார் போனதை நினைச்சுதான் நீங்க வருத்தத்துல இருந்தீங்க. இன்னைக்கு அவரை நான் கிடைச்சிட்டாருன்னு சொன்னதும் பார்த்தேன்னு சொன்னதும் ஏமா அவ்வளவு கோவமா ரியாக்ட் பண்ணீங்க? அம்மா, அந்த ஹரிசாரை பத்தி ஒரு க்ளூவாவது கிடைக்காதான்னு நாம சுத்திட்டு இருக்கும்போது அவரை பார்த்துட்டேன்னு வந்து சொல்லியும் நீங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அங்க அவ்வளோ கோபமா பேசிட்டு வந்து இங்க ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரியல. அம்மா, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன ஆச்சு? நீ ஹால்ல சொல்லும்போது அங்க பிரதீபா இருந்தா. ஹரி சார் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு தப்பு நடக்க அவதான் காரணம்னு எனக்கு டவுட் இருந்தது. அன்னைக்கு கூட மேடி வீட்டுக்கு போகும்போது பிரதீபாவும் என் கூட வந்தா. சொல்லி வச்ச மாதிரி உடனே போலீஸ் அங்க வந்துருச்சு. அவ உள்ளுக்குள்ள தூங்குற மிருகத்துக்கு தீனி போட்ட மாதிரி வெளியில நம்ம கிட்ட ஏதோ நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் அவளுக்கு முன்னாடி ஹரி சாரை திட்டுற மாதிரி திட்டினேன். தேங்க்ஸ்மா. அம்மா, நான் நீங்க அங்க கோவப்பட்டதை பார்த்ததும் நானும் ஒரு நிமிஷம் நம்பிட்டேம்மா. அவர் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. இல்ல, அவர் கோவப்பட்டு நான் பேசினேன்னு சொன்னதும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுவீங்களோ நான் பயந்துட்டேன். கோவத்துல நியாயம் இருக்கும்ல. என்கிட்ட கோவப்பட்டதுக்கு நியாயம் இருக்குங்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இப்ப அத பத்தி பெருசா எதுவும் சொல்லல. அவர் ஏதோ யோசிச்சுதான் செஞ்சிருப்பாருல்ல. அவ்வளோ கோவத்துக்கு பின்னாடி அவர் ஏதோ நினைச்சிருக்கணும்ல. சரி, கிளம்பலாம் வா. என்னாச்சு? வா போலாம். வேணாமா. இல்ல, நம்ம 2 பேருமே போய் சேர்ந்து பார்க்கிறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.